நீங்க வேற லெவல்ல மெஹந்தி போட்டாலும் இந்த எரர்ஸ்லாம் பண்ணா ஸ்டெயின்ஸ் வராது. அதெல்லாம் என்ன மிஸ்டேக்ஸ்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், யூசிங் ஓல்ட் ஆர் லோ குவாலிட்டி ஹென்னா பவுடர். ஓல்டு ஹென்னா பவுடர் அதோட டை ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிருக்கும். அதனால டார்க் கலர் ஸ்டெயின்ஸ் பதிலா லைட் ஆர் ஆரஞ்சு கலர் தான் ஸ்டெயின்ஸ் வரும். சோ யூஸ் நியூ அண்ட் ஃப்ரெஷ் ஹென்னா. செகண்ட், இன்கரெக்ட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஹென்னா பேஸ்ட் ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சில இருந்தாலும் இல்ல ரொம்ப திக்கா இருந்தாலும் பேஸ்ட்ல ப்ராப்பரா டை ரிலீஸ் ஆகாது. அதனால ஸ்டெயின்ஸும் இருக்காது. சோ ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேர்ட், நாட் லெட்டிங் ஹென்னா பேஸ்ட் டு செட். ஃப்ரெஷ்ஷா மிக்ஸ் பண்ண ஹென்னாவா இருந்தாலும் அது ப்ராப்பரான ஸ்டெயின் கொடுக்காது. பிகாஸ் டை ரிலீஸ் ஆகிறதுக்கான ப்ராப்பரான செட்டிங் டைம் கொடுக்காததுனால தான். யூசுவலா மெஹந்தி பேஸ்ட் செட் ஆக அட்லீஸ்ட் 12 hours தேவைப்படும். சோ ஹென்னா பேஸ்டுக்கு செட்டிங் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி, வாஷிங் ஆஃப் ஹென்னா டூ சூன். ஹென்னா ஸ்டெயின் கொடுக்கிறதுக்கு மினிமம் 4 to 6 hours டைம் எடுக்கும். சோ அடிக்கடி வாட்டர் இல்ல சோப்ல எக்ஸ்போஸ் பண்ணாம ப்ராப்பரா லெமன் அண்ட் சுகர் வச்சு சீல் பண்ணுங்க. இது டீப் கலரை பூஸ்ட் பண்ணும். சோ டீப் ஸ்டெயின்ஸும் கிடைக்கும். ஸ்டெயின் பத்தின